கொள்வதும் அதுல சாதி மறுப்பு மத மறுப்பு செய்து கொள்வதிலும் இப்ப சமூகத்துல நம்ம மதுரையில் நடந்த ஒரு திருமணம் நீங்க வந்திருந்தீங்க ஐயா. இந்த சாதி வெறியையும் மத வெறியையும் தகர்த்து உடைத்து எரித்த திருமணம் தான் நம்ம அண்ணன் சிவமுருகானந்தம் மானமிகு சிவமுருகானந்தம் மானமிகு லதா அவர்களுடைய முதல்வனின் திருமணம் நடக்குது. சாதியாவது மதமாவது போகடா, நாங்க மனிதர்கள்னு சொல்லி அந்த பிள்ளைங்க 2 பேரும் கைப்பற்றிருக்காங்க, கடைப்பிடித்தார்கள். அதுக்கு ஆசிரியர் யாருக்கு என்ன பாராட்டு வருது தெரியுங்களா ஐயா? முருகானந்தமும் லதாவும் டிஸ்டிங்ஷன் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில. ஆனா அவங்களுடைய பிள்ளைகள் சென்டம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி வாங்குவாங்க ஐயா. அது மனிதநேயத்துடைய அடையாளம் ஐயா. நான் முடிச்சுக்கிறேன் ஐயா, கோச்சுக்காதீங்க. ஒன்னே ஒரு எதுக்கு ஒரு அடையாளம் உங்கள்கிட்ட கேட்கணும் ஐயா. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் இருக்குல்ல ஐயா, அதெல்லாம் எதனுடைய அடையாளம் நீங்க நினைக்கிறீங்க ஐயா? அது எதனுடைய அடையாளம் தெரியுமா? சமயக்கூடம் பொதுக்கூடம் ஆகணும்னு தந்தை பெரியார் கூவி கூவி அன்னைக்கு உரைத்தார். ஆனா அப்பெல்லாம் என்ன சொன்னாங்க, இந்த கிழமை கிளர்ச்சியை உருவாக்கி இருக்கிறான்னு அத்தனை ஆண்களும் தாத்தாவுக்கு எதிராக படையெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுங்களா, எங்ககிட்ட பெண்களிடமிருந்து கரண்டியை பிடிக்கி விட்டு புத்தகத்தை கொடுத்தாங்க பாத்தீங்களா? சூப்பர். எங்களுக்கு ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் ரொம்ப உதவி செய்யுங்க ஐயா. இந்த குடிச்சிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்றவங்க என்ன தெரியுங்களா ஐயா, வீட்டுல ஒரே ஒரு வீட்டுல இந்த செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஐயா. என்னன்னா, குடிச்சிட்டு அட்டகாசம் பண்ற ஒரு வீட்டுல குழந்தைங்களும் அம்மாவும் சேர்ந்து ஒரு நாடகம் என்ன தெரியுங்களா பண்ணாங்க? அம்மா தண்ணி அடிச்ச மாதிரி நடிக்கணும். அன்னைக்கு வர்றாரு ஐயா, அன்னைக்கு தான் நிதானமா வர்றாரு. யாரு? அன்னைக்கு தான் கொஞ்சம் நிதானமா வர்றாரு. இந்த அம்மா ஓவரா ஆடுது, கொஞ்சம் நடிக்க போது ஓவரா தானே வரும், ஓவரா ஆடுது. உடனே அவன் என்ன தெரியுமா பதறான், அடி பாவி நீ எல்லாம் குடும்ப பொம்மையாடி குடும்ப அப்படின்னு சொல்லும்போது இந்த பிள்ளைங்க சொல்லி கொடுத்தது அந்த அம்மா என்ன தெரியுமா செய்யறாங்க, ஏங்க அந்த குடும்ப மானத்தை நானே தான் தலையில வச்சுக்கிட்டு சொல்லணுமா அப்படின்னு அந்த பிள்ளைங்க கேட்க சொல்லி அவங்க அம்மா கேட்டு அந்த குடிகாரனை திருத்திய மனிதநேய நிறைந்த பெண்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் ஐயா. நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன், நேரம் ஆகிவிட்டது. 3ஆம் பாலினத்தவருக்கு அப்போது என்ன கொடுமை நடந்தது, இப்போது எப்படி நாம் அவர்களை ஆதரிக்கிறோம் அங்கீகரிக்கிறோம்? காரணம் என்ன ஐயா? மனிதநேயம் ஐயா. இப்படியாக நிறைய சொல்ல நினைத்தேன், இருந்தாலும் வாய்ப்புக்கு நன்றி கூறி இன்று அந்த பாயிண்ட் நீங்க நினைவுல வச்சுக்கணும். இன்று மனித நேயம் பூத்திருக்கு 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 என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி 2ஆம் சுற்று என்று ஒன்று இருந்தால் எனக்கு கூறி வேலை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு ஒரு சுற்று கேட்டேன். நன்றி, வணக்கம்.